سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا. இரவோடு இரவாக மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு அல்லாஹ் தஆலா தன்னுடைய அடியாரை அழைத்து சென்றார். அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா என்பது எப்படிப்பட்டது? அதை சுற்றிலும் நாம் பறக்க செய்திருக்கிறோம். நம்முடைய அத்தாட்சிகளை நாம் காண்பிப்பதற்காக வேண்டி நாம் அவ்வாறு அழைத்து சென்றோம் என்று அல்லாஹ் சொல்கிறார். மிஅராஜ் என்று சொன்னால் விண்ணுலக பயணத்துக்கு சொல்வது. இஸ்ரா என்று சொன்னால் இரவோடு இரவாக அந்த நடைபெற்ற தலைவலி பயணம். மக்காவிலிருந்து மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு இரவோடு இரவாக அல்லாஹ் அழைத்து சென்றார். அது குர்ஆனில் இருக்குது. விண்ணுலக பயணத்தை பற்றி ஹதீஸில் இருக்குது. அல்லாஹ் தஆலா அந்த குர்ஆன் வசனத்தை ஆரம்பிக்கும் போது அந்த இரவோடு இரவாக அழைத்து சென்ற அந்த செய்தியை ஆரம்பிக்கும் போது சுபஹானல்லதி அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. அந்த சுபஹான் என்கின்ற வார்த்தையை குர்ஆனில் எல்லாம் பயன்படுத்தக்கூடிய இடத்தை நம்ம ஆய்வு செய்து பார்த்தோம்னா மனிதனுடைய பலகீனமும் அல்லாஹ்வுடைய பலமும் எங்கே வெளிப்படுமோ அங்கே அல்லாஹ் தஆலா அந்த சுபஹான் என்கின்ற வார்த்தையை வைத்திருக்கிறார். மிக விரைவாக அதிவிரைவாக மாத கணக்கிலே ஆகக்கூடிய தொலைதூரத்தை ஒரு இரவிலே மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து பைத்துல் முகத்தஸை சென்று அடைவதற்கு மாத கணக்கில் ஆகும். அதை ஒரு கணப்பொழுது நேரத்திலே போவதுங்கிறது அல்லாஹ்வுடைய குதிரத்தை வெளிப்படுத்துவது. மனிதர்களால் அது இயலாது. அன்றைய காலகட்டத்தில் இப்போ அல்லாஹ்வுடைய பலமும் மனிதனுடைய பலவீனமும் அங்கே வெளிப்படுகிறது. அந்த இடத்தில் அல்லாஹ் தஆலா அதை சொல்றான். அதே மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை பார்க்கணும்னு கேட்டாங்க. அல்லாஹ் முடியாது, தாங்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவங்க மீண்டும் ஆசைப்பட்டாங்க. தூரிசினா மலைக்கு அல்லாஹ் கூப்பிட்டான். இப்போ அல்லாஹ்வுடைய அந்த ஒளியை லேசாக வெளிப்படுத்தின உடனே மூசா சைகா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அப்படியே மயக்கமாகி கீழே விழுந்தாங்க. அதை தாங்க முடியாத அளவு பரமா அவ்வாங்க அந்த மயக்கத்தை எழுதி எழும்போது சுபஹானக அப்படின்னு சொன்னாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை சுபஹானக, அல்லாஹ்வை பரிசுத்தப்படுத்துகிறார். அதை தாங்க முடியல. மனிதனுடைய பலம் அல்லாஹ்வுடைய பலமும் மனிதனுடைய பலகீனமும் வெளிப்படக்கூடிய இடம். தன்னுடைய பலகீனத்தை சொன்னாங்க சுபஹானக, அல்லாஹ் நீ தூயவர், என்னால் அதை தாங்குற சக்தி இல்லை. அதே மாதிரி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் தஆலா படைச்சான். படைத்து உலகத்தில் உள்ள எல்லா வஸ்துக்களுடைய பெயரையும் கற்றுக் கொடுத்தான். சூரத்துல் பக்ராவுடைய ஆரம்பத்தில் இருக்குது. வஅல்லம ஆதம அஸ்மாஅ குல்லஹா. உலகத்தில் உள்ள எல்லா பொருள்களுடைய வஸ்துக்களுடைய பெயர்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கற்றுக் கொடுத்தான். சும்மா அல்லாஹ் மலாயிகா, அப்புறம் மலக்குமார்களுக்கு எடுத்துக்காட்டி அம்பியோடு வியாசமாயி காவலாய் என்னுடைய பெயர்களை எல்லாம் நீங்க எனக்கு சொல்லுங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லி மலக்குமார்கள்ட்ட அல்லாஹ் தஆலா சொன்னான். அப்போ அவர்கள்லாம் சொன்னாங்க சுபஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா. யா அல்லாஹ் நீ தூயவர், நீ எதை கற்றுக் கொடுத்தாயோ அதை தவிர எங்களுக்கு எந்த கல்வியும் கிடையாது. உலகத்தில் உள்ள அத்தனை வஸ்துக்களுடைய பெயர்களையும் உயிரினங்களுடைய பெயர்களையும் இந்த பொருள் கல்லு தான், எனக்கு கல்லுக்கு என்ன பெயர், மரம் மரத்துக்கு எப்படி சொல்றது, இப்படி ஒவ்வொரு வஸ்துக்களுடைய பெயரையும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கற்றுக் கொடுத்தாங்க. நீங்க சொல்லுங்க பார்ப்போம். மலக்குமார்களை பார்த்து கேட்கும்போது எங்களுக்கு தெரியாது. சுபஹானக. அப்போ படைப்பினங்களுடைய பலகீனமும் அல்லாஹ்வுடைய பலமும் எங்கே வெளிப்படுமோ அங்கே எல்லாம் சுபஹான என்கிற வார்த்தையை நாம் பார்க்க முடியும். குர்ஆனில் திருப்பார்வை அல்லாஹ் தஆலாவுடைய கண்ணியத்தை, மகத்துவத்தை, மகாத்மியம், ஆற்றலை, பேராற்றலை சொல்லக்கூடிய இடத்தில் அல்லாஹ் தஆலா அப்படி ஆரம்பிக்கும் போதே தன்னுடைய ஆற்றலிலே கட்டுப்பட்டது என்பதை போல் அல்லாஹ் ஆரம்பிக்கிறான். சுபஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி லைலன் மினல் மஸ்ஜிதில் ஹராம். ஆக அல்லாஹ் தஆலாவுடைய பேராற்றலை விண்ணப்பிக்கக்கூடியதுதான் இந்த மேராஜ். ஏன் அல்லாஹ் தஆலா மேராஜை கொடுத்தான்? நம்ம ஜுமாவுடைய சொற்பொழிவுல நாம அதை கோடிட்டு காட்டியது போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதலுக்காக கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களையும் அவர்களுக்கு ரொம்ப ஆதரவாக இருந்த சையத் அபூ தாலிப் அவர்களையும் இழந்து அவர்கள் ரொம்ப வாடிய நேரத்தில் அவர்களுக்கு ஆறுதலாக அல்லாஹ் தஆலா மேராஜை தன்பால் அழைத்து ஆறுதல் சொன்னார். இதில் ஏராளமான சம்பவங்கள்
கண்டார்கள். ஒவ்வொரு வானத்திலையும் ஒரு நபிமார்களை கண்டார்கள். ஒரு வானத்திலையும் ஒரு நபிமார்களை கண்டார்கள். எல்லா விஷயத்தையும் சொல்ல முடியாத ஒரு சில விஷயத்தை நாம் கவனத்திலே கொண்டால் அது பொருத்தமாக இருக்கும். கண்ணியத்துக்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு ஹானி ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வீட்டில் படுத்திருந்தாங்க. அங்கிருந்து அழைத்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வீட்டுடைய முகட்டை பிரித்து கொண்டு இறங்கினார்கள். ஹதீஸ்ல வருது. இறங்கி உள்ளே வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து கொண்டு மஸ்ஜிதுல் ஹராம் அங்கே போனாங்க. பள்ளிவாசல் போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மார்பகத்தை பிளந்து அவர்களுக்கு ஒரு அறுவை சிகிச்சை செய்யப்படுகிறது. ஆபரேஷன் செய்யப்பட்டு அவங்களுடைய உள்ளத்தை எடுத்து சம்சம் நீரால் கழுகி அந்த உலகத்திற்கு போவதற்கு மின்னுலகத்தை சென்றடைந்து அல்லாஹ்வை சந்திப்பதற்கு எது மாதிரியான உள்ளம் வேண்டுமோ அதுக்கு அல்லாஹ் உலகம் தயார் செய்கிறான். அவருடைய உள்ளத்தை சம்சம் நீரால் கழுகப்பட்டு அதுக்கு பின்னால் பொருத்தப்பட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழைத்து கொண்டு வருகிறார்கள். மக்காவிலிருந்து மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு கொண்டு வருகிறார்கள். வருகின்ற வரையிலே சில விஷயங்கள் நடைபெறும். புறப்பேக்கின்ற ஆகணும், அதையெல்லாம் நாம் கேள்விப்பட்டிருப்போம். அதனுடைய பார்வை எங்கே படுகிறதோ அங்கே அதனுடைய ஒரு எட்டு எடுத்து வேண்டும் என்று வருகிறது. அதனுடைய பார்வை எங்கே முடியுமோ அதனுடைய ஒரு எட்டு அதனுடைய வேகத்தை பற்றி குறிப்பிடும் போது சொல்றாங்க. அதனுடைய பார்வை ஒரு இடத்துல முடியும் என்று சொன்னால் அது ஒரு எட்டு என்பது அவ்வளவு தூரம் இருக்கும். அந்த அளவுக்கு அதிவேகமாக ஒளியினுடைய வேகத்தை விட அதிகமாக செல்லக்கூடிய ஒரு வாகனம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏற்றிக் கொண்டு செல்கிறார்கள். செல்கின்ற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் சொல்கிறார்கள், குறிப்பிட்ட ஒரு இடத்தை காட்டி இங்கே இறங்குங்கள். அங்கே இறங்குகிறார்கள். இறங்கி தொழுகிறார். இந்த இடத்தை தொழுகுங்கள் என்று சொல்கிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகிறார்கள். தொழுது முடித்து மறுபடி புறப்பட்டு போகின்ற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, நீ எந்த இடத்துல தொழுதீங்கன்னு தெரியுமா? நீ தொழுதீர்கள் அந்த இடத்தை பற்றி உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டபோது அல்லாஹ் தான் அறிவான். அல்லாஹ் அறிந்தவர். அது மதீனத்து பூமி, மதீனா என்கிற புண்ணியமான பூமியாக இருக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போகிறார். அதற்கு அடுத்தாற்போல இன்னொரு இடத்திலே போய் இங்கே இறங்குங்கள், வாகனத்தில் இறங்கி இங்கே தொழுங்கள் என்று சொன்னார்கள். அங்கே தொழுது முடித்தார்கள். அதற்கு பின்னால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, இது என்ன இடம் தெரியுமா? அல்லாஹ் தான் அறிவான். அப்பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் விளக்கம் சொன்னாங்க, இந்த இடம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பேசினார்கள் இல்லையா, ஒரு மரம். அந்த மரம் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். ஒரு மரத்துக்கு அருகாமையே மூசா அலைஹிஸ்ஸலாம் வரும்போதுதான் அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அழைத்து யா மூசா இன்னி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், நான் தான் ரப்பு என்று அல்லாஹ் பேசினார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அல்லாஹ்வும் பேசிய அந்த மரம் எந்த மரத்துக்கு அருகாமையில் வைத்து அல்லாஹ் பேசினானோ அந்த மரத்தா இது. அதெல்லாம் நீங்க தொழுவீங்க. அதற்கு பின்னால் மறுபடியும் அவர்களை அழைத்து கொண்டு பிரயாணம் அவர்கள் புறப்பட்டு செல்கிறார்கள். செல்கின்ற போது அதே போல இன்னொரு இடத்துல இங்கே நீங்கள் தொழுங்கள். அப்பொழுது அங்கேயும் தொழுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே தொழுவதற்கு பின்னால் இது என்ன இடம் தெரிகிறதா என்று கேட்டபோது அல்லாஹ் தான் அறிந்தவர். இதுதான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த இடம். பைத்துல் லஹம், பெத்லஹேம் சொல்றாங்க. பைத்துல் லஹம் என்கிற ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த இடம் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விளக்கம் சொல்கிறார். இப்படி போகின்ற ஒரு நல்ல காரியத்தை ஆரம்பிக்கின்ற போது அல்லாஹ்வை வணங்கி வழிபட்டு விட்டு செல்வது என்பது இதுதான் நமக்கு பாடமாக கிடைக்கக்கூடிய விஷயம். இந்த பாடமாக நமக்கு தருவார் படிப்படையாக. யாராஜனுடைய அந்த பயணத்தில் நிறைய படிப்படை நமக்கு இருக்குது. அப்படி போகின்ற போது அந்த பயணம் தொடர்கிறது. தொடர்கின்ற போது ஒரு ஜாலிப் தரி, அதாவது பாதையிலே ஒரு வயது முதிர்ந்த ஒரு மூதாட்டியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காண்கிறார்கள். ஒரு வயது முதிர்ந்த ஒரு மூதாட்டி அவங்களை பார்க்கிறாங்க. பார்த்துட்டு இது யார், இந்த பெண்மணி யார் என்று கேட்ட போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நிற்க வேண்டாம், நம்ம போயிட்டே இருப்போம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் வாருங்கள் பேசிக்கொள்வோம், இந்த இடத்தில் நிற்க வேண்டாம் என்று அழைத்து செல்கிறார்கள். பிரயாணம் தொடர்கிறது. கொஞ்சம் தூரம் போனதற்கு பின்னால் ஒருவர் ஒரு ஓரத்தில் நின்று கொண்டு அழைக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை செய்கை செய்து அழைக்கிறார். இது யார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள்.
இங்கே நாம் பேச வேண்டாம், சென்றுவிடுவோம் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அங்கிருந்தும் அவர்களை அழைத்துக் கொண்டு பிரயாணத்தை தொடர்கிறார். போகின்ற வழியில் சலாம் சொல்லப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் போன்றவர்கள் எல்லாம் சலாம் சொல்லுகிறார்கள். அதுக்கு பதில் சொல்லிக் கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். சென்று பைத்துல் முகத்தஸ், இன்னும் அந்த விண்ணுலக பயணம் துவங்கவில்லை. பைத்துல் முகத்தஸை சென்றடைவதற்கு முன்னால் இதுவெல்லாம் நடக்கிறது. பைத்துல் முகத்தஸிலே நுழைவதற்கு பின்னால் 2 ரக்காத்துகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகிறார். 2 ரக்காத் தொழுகிறார். நுழைவது தொழுகிறார்கள். அப்பொழுது வழியிலே வந்த விஷயங்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விளக்கம் சொல்கிறார்கள். நடைபெற்ற அந்த விஷயத்துக்கு ஒரு வயது முதிர்ந்த பெண்மணி உங்கள் பாதையில் அமர்ந்திருந்தார்கள். செல்லக்கூடிய அந்த பாதையிலே நாம் வரக்கூடிய அந்த பாதையில் அமர்ந்திருந்தார்களே, அது யார் என்று சொன்னால் அதான் அவருடைய உலகத்தினுடைய வயசு. ஒரு மூதாட்டி, அவருடைய காலம் கிட்டத்தட்ட நிறைவாகிவிட்டது, மரணத்திற்கான காலம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்றுதான் நாம் ஒரு வயது முதிர்ந்தவர்களை பார்த்தால் அப்படிதான் விளக்க முடியும். அந்த காட்சி என்னவென்று சொன்னால் உங்களுடைய சமுதாயத்தினுடைய காலம் கியாமத்துக்கும் உள்ள ஒரு நெருக்கமான நிலையை காட்டுகிறது. காலம் பெரும்பாலான காலம் கழித்து விட்டது. கியாமத்துக்கு கொஞ்சம் தான் இன்னும் காலம் இருக்கிறது. உங்களுடைய சமுதாயத்திற்கும் அந்த கியாமத்துக்கும் இடைப்பட்ட காலம் ரொம்ப குறைவு தான். வயது முதிர்ந்த அந்த பெண்மணி தான் அதுக்கு உதாரணம் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கினார். அதே போல ஒரு அழைத்தான இப்லீஸ், இப்லீஸ் தான் கூட அழைத்தவன் இப்லீஸ். அவருடைய அழைப்புக்கு பதில் சொல்லக்கூடாது என்று அதனால தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார். அழைப்புக்கு பதில் சொல்லியிருந்தால் அது தவறாக ஆகியிருக்கும். அல்லாஹ்வுடைய நாட்டம் திரும்பி பார்க்கக்கூடாது, எதுவும் பதில் சொல்ல வேண்டாம் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழைத்து கொண்டு சென்றார். கணிதக்குரியவர்களே, பைத்துல் முகத்தஸ் செயல்படுவதற்கு பின்னால் தொழுதார்கள். நபிமார்களுக்கு இமாமாக நின்று தொழுகை நடத்தினார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபிமார்களுக்கெல்லாம் தலைமை தாங்கினார். அத்தனை நபிமார்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோடு சங்கமமாக இருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் மதுவை வைக்கப்பட்டது, தேனை வைக்கப்பட்டது, பாலை வைக்கப்பட்டது. 3 வானங்கள் அவர்களுக்கு வைக்கப்பட்டது. அவர்களாம் அடிக்கடி பயண கேள்விப்பட்டிருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாலை எடுத்து பருகினார். பாலை எடுத்து பருகியதும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நீங்க இயற்கை மார்க்கத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள், இயற்கை மார்க்கத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள். மதுவை எடுத்திருந்தா சமுதாயம் விளைவிக்க போயிருக்கும். அல்லாஹ் தஆலாவுடைய ஏற்பாடு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாலை எடுத்து பருகினார். எனவே வழிகேட்டிலிருந்து சமுதாயம் தப்பித்துக் கொண்டது என்பதை கூட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பாலை எடுத்து எடுத்து சாப்பிட்டதற்கான காரணத்தை கூறினார். அது சரியானதை தேர்வு செய்தீர்கள். பால் ஒரு பரக்கத்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் இந்த பாலை குடிச்சு எனக்கு பரக்கத் செய்வாயாக, இன்னும் எனக்கு அதிகப்படுத்தி தருவாயாக கேட்கிறார். பால் அவ்வளவு விசேஷமானது. மனிதனுடைய குடிமான மேலே ஒரு பரக்கத்து நிறைந்து குரான்ல பார்த்தோம்னா ரப்பி சிந்தனை வேணுமா, அல்லாஹ் கல்வி அறிவை அதிகப்படுத்தி தருவாயாக என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஒரு ரப்பி சிந்தனை வேணுமா, கல்வியை அதிகமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக கேட்டதுன்னு சொன்னா நம்ம பெரும்பாலும் இதையும் பார்க்க முடியாது. பொருளாதாரத்தை கேட்டதாகவோ மற்றவர்களும் செய்து கேட்டதாக பார்க்க முடியாது. குரான்ல கல்வி ஞானத்தை அல்லாஹ் அதிகப்படுத்தி தருவாயாக அப்படின்னு. அதே மாதிரி பால் விஷயத்தில் துவா செய்யக்கூடிய அல்லாஹ் பரக்கத் செய்திகளுக்கு அதிகமாக கொடு. பால் என்பது ரொம்ப உயர்தரமான ஒரு மனித உடலுக்கு எந்த தீங்கு விளைவிக்காத ஒரு அற்புதமான ஒரு மாணவர். அதை நீங்கள் தேர்ந்தெடுத்தீர்கள். எனவே நீங்கள் சரியான இயற்கை மார்க்கத்தை தேர்ந்தெடுத்தீர்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள். அதற்கடுத்தாற்போல் அங்கு விண்ணுலக பயணம் துவங்குகிறது. நமக்கெல்லாம் பல முறை கேள்விப்பட்டிருப்போம். முதல் வானத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை, 2ஆம் வானத்தில் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், 3ஆம் வானத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம், 4ஆம் வானத்தில் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம், 5ஆவது வானத்தில் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், 6ஆவது வானத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம், அதற்கு பின்னால் 7ஆவது வானத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்படி செஞ்சாங்க. ஏன் இந்த நிர்வாகங்கள் எல்லாம் செஞ்சாங்கிறது காரணங்கள் இருக்கு. அதெல்லாம் நம்ம ரொம்ப விரிவாக
ஃபஅவுஹா இலா அப்திஹி மா அவுஹா. அல்லாஹ் தஆலா நிறைய பேசினான். குர்ஆன்ல எப்படி இருக்குது? ஃபஅவுஹா இலா அப்திஹி மா அவுஹா. அல்லாஹ் தஆலா எதையெல்லாம் ஒருவருக்கு சொல்லணும்னு நினைச்சானோ, அவர்களுக்கு வஹி அறிவிக்க நினைச்சானோ, அதெல்லாம் அல்லாஹ் தஆலா வஹி அறிவித்தான். என்ன பேசுறாங்க விரிவாக இந்த ஹதீஸை நாம் பார்க்க முடியாது. அல்லாஹ் ரசூல் சந்தித்து என்ன பேசிக் கொண்டார்கள்? குர்ஆன்ல இருக்குதா? குர்ஆன்ல இருக்கு. என்ன பேசணும்? அல்லாஹ் நினைச்சாலும் அதை பேசணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பேச வேண்டும் அவங்களோட என்று அல்லாஹ் இதை நாடினாலும் அதை பேசி முடித்தான். இந்த குர்ஆன்ல இருக்கு. சூரத்துல் நஜ்ம்ல இருக்கு. இப்போ நாம பழக்கத்துல ஒரு முக்கியமான 2 பேர் சந்திச்சு பேசணும். மூணாவது ஆள் ஒரு ஆள் பார்த்து நீண்ட நேரமா பேசாத 2 நண்பர்கள் பேசுறாங்க. மூணாவது ஆள் பார்க்குறாரு, ரொம்ப நேரம் பேசுறீங்க, என்ன பேசுறீங்க கேட்டா எங்களுக்குள்ள எவ்வளவு இருக்கும் அவர் சொல்லணும்னு அவசியம் இல்லை. எப்படி நம்ம பழக்கத்தில் சொல்றதை நாம் பார்க்கணுமா இல்லையா? ஆக 2 ஹபீபுகள் நேசர்கள் சந்தித்து பேசிய செய்தி அது என்ன பேசினாங்கன்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை. அல்லாஹ் பேச வேண்டியதெல்லாம் அல்லாஹ் பேசினான். இந்த குர்ஆனில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அல்லாஹ்வை சந்தித்தது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடல் வணக்கம், பொருள் வணக்கம், சொல் வணக்கம் எல்லாம் யா அல்லாஹ் உனக்கு அர்ப்பணம் என்று சொன்னார்கள். நமக்கு அத்தஹியாத்து வரும் இல்லையா? அத்தஹியாத்து லில்லாஹி வ ஸலவாத்து தய்யிபாத். அதெல்லாம் பொருள் வணக்கம், உடல் வணக்கம், சொல் வணக்கம் எதுவாக இருந்தாலும் யா அல்லாஹ் உனக்கு அர்ப்பணம் அப்படின்னு சொன்னாங்க. அல்லாஹ் தஆலா அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி, நபி பார் ஸலாம் அல்லாஹ் அந்த ஸலாத்தை வாங்குகின்ற போது அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன், உன்னுடைய அல்லாஹ்வுடைய ஸலாம் எங்கள் மீதும் சாலிஹான உன்னுடைய நல்லடியார்கள் மீதும் உண்டாகட்டும். அடியார்களையும் சேர்த்துட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனுஷனுக்கு 2 நேரத்தில் மறதி ஏற்படும் சொல்லுவாங்க. ஒன்று கடுமையான சந்தோஷம், கடுமையான துக்கம். 2 நேரத்தில் மனிதர்களுக்கு மறதி ஏற்படுவது சகஜம். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 2 நேரத்திலையும் இந்த உம்மத்தை நினைச்சு பார்க்கலாம். கடுமையான துக்கம் என்பது அவர்களுடைய வஃபாத்தினுடைய நேரம். அதிலே யா உம்மத்தி யா உம்மத்தி அவருடைய சமுதாயம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி இந்த உம்மத்தை பற்றி நினைத்து பார்த்தார். அதே போல மிக மகிழ்ச்சியான ஒரு தருணம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய இந்த சந்திப்பு. அல்லாஹ்வை சந்திக்கிறது தான் மிக மகிழ்ச்சி. அந்த இடத்திலேயும் உங்கள் மீது நபியை சாந்தி உண்டாகட்டும் அல்லாஹ் சொல்லும்போது எங்கள் மீது உண்டாகட்டும் சாலிஹானுடைய நேரடியாக என்று நம்மை அங்கே சேர்த்துக் கொண்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த வானங்களுக்கு கடந்து போகின்ற போது ஒவ்வொரு நபிமார்களும் வரவேற்றார்கள். மரஹபம் பிஇப்னி சாலிஹ், சாலிஹான நல்ல பிள்ளையே வருக என்று நபிமார்கள் எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரவேற்பு. ஒவ்வொரு வானத்திலே அனுமதி என்று கூட்டிச் செல்லப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபிமார்கள் வரவேற்கிறார்கள். இதில் பல்வேறு பாடங்களை நமக்கு சொல்லி காட்டுவார்கள் பெருமக்கள். மேராஜுடைய பயணம் துவங்கியதிலிருந்து இறுதி வரை நிறைய பாடங்களை நமக்கு சொல்லி காட்டுவார்கள். அங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்துல வந்து தொழுகை கடமையாக்கப்பட்டது அல்லாஹ் தொழுகை வாங்கி வந்தாங்க. நமக்கு தெரியும் நிறைய சொல்ல ஆரம்பிச்சா பொதுமக்களே முடிச்சிருவாங்க. 50 நேரம் தொழுகை அல்லாஹ் தான். அதை 5 நேரமாக சுருக்கி வாங்கி வந்தாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த உபகாரம் இந்த சமுதாயத்துக்கு. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இந்த சமுதாயத்தில் நான் நிறைய அனுபவப்பட்டிருக்கேன். 50 நேரம் தொழுகை தொழ முடியாது, அதனால நீங்க முடிச்சுட்டு வாங்க அல்லாஹ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு மசூரா கொடுக்குறாங்க. அதை ஏற்றி கொண்டு அல்லாஹ்விடத்தில் போய் குறைத்து இறுதியிலே இந்த 5 தொழுகை 5 நேர தொழுகை வந்து நிற்கிறது. இதை கூட செய்ய மாட்டாங்கிறது தான் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கருத்து. இதுக்கு மேல குறைக்கிறதுக்கு நான் வெட்கப்படுறேன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அவரிடத்தில் போய் கேட்கறதுக்கு வெட்கமா இருக்கு. மொத்தத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த உபகாரம் இந்த சமுதாயத்திற்கு 50 நேர தொழுகையாக இருந்தது 5 நேர தொழுகையாக குறைக்கப்பட்டது. ஆனால் 50 நேர தொழுகைகளுக்கு என்ன நன்மையோ அந்த நன்மை இந்த 5 நேர தொழுகையிலே வழங்கப்படுகிறது. ஹதீஸ்ல குர்ஆனுடைய வசனம் கூட உண்டு. மஞ்சா பில் ஹஸனத்தி ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா. யார் ஒரு நன்மை செய்தாரோ அவர்களுக்கு 10 கூலி 10 நன்மை இருக்கு. மஞ்சா பில் ஹஸனத்தி ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா. அது மாதிரி 10 மடங்கு ஒரு நன்மையான காரியத்துக்கு 10 நன்மை அல்லாஹ் கொடுக்கிறான். குர்ஆனுடைய இந்த ஆயத்து அங்க ஹதீஸ்ல இருக்குது. 5 நேரம் தொழுகலாம், ஆனால் 50 வக்துக்கு என்ன தொழுதால் என்ன நன்மை கிடைக்குமா அந்த நன்மை இந்த 5 வக்திலே அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான் என்பது ஹதீஸ்ல நாம் பார்க்கக்கூடிய செய்தி. ஆக மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த பருவம் வந்து குறைத்து விட்டார். அதே போல அங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்கிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்
அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விண்ணுலகிலே சந்திக்கின்ற போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுடைய ஸலாத்தை இந்த சமுதாயத்துக்கு எத்தி வைக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்னுடைய ஸலாத்தை உங்க சமுதாயத்துக்கு சொல்லுங்க. சொல்லிவிட்டு இன்னொரு செய்தி சொல்றாங்க. அதை நம்ம கவனத்தில் வைக்க வேண்டிய விஷயம், ரொம்ப முக்கியமான கவனத்தில் வைக்க வேண்டிய விஷயம். சொர்க்கத்தை பற்றி அவர் சொல்லுகிறார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். சொர்க்கம் என்பது ஒரு அற்புதமான புண்ணியம். ஒரு மண் அவ்வளவு உயர்தரமானது, நறுமணம் மிக்கது. சொர்க்கம் என்பது ஹதீஸ்ல வருது, உலகத்தில் யாராலையும் வர்ணிக்க முடியாத ஒரு வர்ணனைக்கு உட்படுத்த முடியாத ஒரு சொர்க்கம். மாலா ஐநூற்றாக வலா உதுரும் சமயாத் வலா சதர் அலா கல்வி பஷர். எந்த ஒரு செவியும் கேட்கிறாங்க, எந்த ஒரு கண்ணும் பார்க்கிறாங்க, எந்த ஒரு உள்ளமும் இப்படித்தான் இருக்குமோ கற்பனை கூட செய்ய முடியாத அளவு உள்ளதான் சொர்க்கம். அப்ப அதை சொல்றது பத்தி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, சலாம் சொல்லிட்டு என்னுடைய சலாத்தை நீங்க சொல்லுங்க சொல்லிட்டு சொர்க்கங்கிறது ஒரு உயர்தரமான ஒரு அற்புதமான இடம் அது. ஆனா வெட்ட வெளியா இருக்கும், ஒன்றும் இல்லாத ஒரு காடு மாதிரி இருக்கும் அது. அதுல கூடுமான வரைக்கும் மரத்தை நட சொல்றாங்க. சொர்க்கத்துல நமக்கான சொர்க்கம் இருக்கிறது இல்லையா, நம்முடைய சொர்க்கத்தில் பூஞ்சோலையாக அந்த நிலத்தை, வெட்டமையான ஒரு நிலம் தான் சொர்க்கம் என்பது. அந்த சொர்க்கத்துல அதிகமான மரத்தை நட சொல்லுங்க. அது எப்படி நடுவது மரத்தை, இங்க இருந்து கொண்டு எப்படி சொர்க்கத்திலே மரம் நடுவது? சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ். இது மாதிரி சுப்ஹானல்லாஹ் என்று கூறுகின்ற போது அங்கே நம்முடைய நமக்கான ஒரு மரம் நடப்படுகிறது. அல்ஹம்துலில்லாஹ் சொல்லும்போது அந்த மரம் நடப்படுகிறது. அல்லாஹ் அக்பர் சொல்லுகின்ற போது மரம் நடப்படுகிறது. இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள். சொர்க்கங்கிறது ஒரு வெட்டவெளியான பூமி தான், உயர்தரமான நறுமணமிக்க ஒரு அற்புதமான ஒரு நிலம். அது வெறும் நிலமாக தான் இருக்கும், வெற்றிடமாக தான் இருக்கும். அந்த வெற்றிடத்தை எப்படி நாம் பூஞ்சோலையாக மாற்றுவது என்று சொன்னார். இங்க இருந்து கொண்டு சுப்ஹானல்லாஹ் சொன்னார், நமக்கு அங்கே ஒரு மரம் நடப்படுகிறது. எவ்வளவு நம்ம அதிகமாக சொல்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா உலகம் நிரப்பமாக ஆக்கி தருவான் என்பது ஹதீஸ் சொல்லக்கூடிய செய்தி. அது மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு உபகாரத்துக்கு என்னன்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இன்னொரு உபகாரம் செய்திருக்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இது மாதிரியான நம்முடைய சொர்க்கத்தில் நமக்கான இடத்தில் எப்படி மரத்தை நடுவது என்பதை தஸ்மீஹ் வழியாக, திக்ர் வழியாக, சுப்ஹானல்லாஹ் வழியாக, அல்ஹம்துலில்லாஹ் வழியாக, அல்லாஹு அக்பர் வழியாக, லா இலாஹ இல்லல்லாஹ் வழியாக இவ்வாறு நாம் ஓதுகின்ற போது அங்கே நாம் இங்கே இருந்து கொண்டு அங்கே எப்படி வீடு கட்ட முடியும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் சொல்லுவாங்க, அந்த ஜமீன் வைத்திருக்கிற போது ஜன்னா லிமன் தரக்கல் கரா, சொர்க்கத்தினுடைய மேல் தட்டு ஒன்று இருக்குது, நடுத்தட்டு ஒன்று இருக்குது, கீழ்த்தட்டு ஒன்று இருக்குது. யார் தர்க்கம் செய்யறதை விட்டு விட்டார்களோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீனான முறையில் தர்க்கம் செய்யுது. சத்தியத்திலே இருந்தாலும் தெரியுதான், நம்ம சத்தியத்திலே தான் இருக்கோம், நம்ம தெளிவாக தான் இருக்கோம், நம்ம பக்கம் உண்மை இருக்குது, ஹக்கு இருக்குதா, ஆனாலும் கூட தர்க்கம் செய்யறதை விட்டுட்டா அவர்களுக்கு சொர்க்கத்தினுடைய அடித்தட்டில் ஒரு வீட்டை நான் வாங்கி தரதுக்கு பொறுப்பேற்கிறேன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதே மாதிரி நடுத்தட்டு, யார் பொய் சொல்றதை விட்டு விட்டார்கள், பொய் சொல்வதை யார் விட்டு விட்டார்கள் அவர்கள் நடுத்தட்டில் ஒரு வீடு நான் வாங்கி தரேன். அது கேலிக்காக இருந்தால் என்ன பொய் சொல்லாது, கேலிக்கு தான் சொன்னேன் அப்படின்னு கூட இருக்கக்கூடாது. இப்படி பொய் சொல்வதை யார் விட்டு விட்டார்களோ அவர்களுக்கு நடுத்தட்டில் நான் ஒரு வீட்டை வாங்கி தருவதற்கு பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். அதே போல ஆக மேல்தட்டு, யார் தன்னுடைய குணத்தை அழகாக்கி கொண்டார்களோ, நல்ல குணமாக தன்னுடைய குணத்தை ஆக்கி கொண்டார்களோ அவர்களுக்கு மேல்தட்டு. ஆகவே நாம் 3 தட்டிலேயும் வீடுக்கு இருந்து கொண்டு நாம் அங்கே வாங்க முடியும் என்று சொன்னால் அந்த 3 அமலை செஞ்சு, இந்த 3 செயல்கள் இருந்துச்சுன்னா, பொய் சொல்வதை விட்டு விடுவது, தர்க்கம் செய்வதை விட்டு விடுவது, அதே போல குணத்தை அழகாக்கி கொள்வது, இதற்கு சொர்க்கத்திலே வீடு கிடைக்கிறது, சொர்க்கத்திலே மரம் கிடைக்கிறது, சொர்க்கத்திலே வீடு கிடைக்கிறது என்று எழுதப்படும். நாம் இதை ஆசைப்பட வேண்டும். கணிதக்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே அழைத்து தொழுகை தருகிறான் என்று சொன்னால் தொழுகையுடைய அந்த முக்கியத்துவம், அந்த வழியில் கொடுக்கப்பட்ட விசேஷமானது தொழுகை. அதே போல சூரத்துல் பக்ராவுடைய கடைசி 2 வசனங்கள், ஆமன ரசூல் பிமா உன்ஸில இலைஹி மின் ரப்பிஹி அப்படின்னு போகுது. பக்ரா சூராவுடைய கடைசி 2 வசனங்கள் இதுவெல்லாம் அங்கே வைத்து அல்லாஹ் தஆலா கொடுத்தது. தொழுகையை அங்கே அழைச்சு விடுறான அவருடைய முக்கியத்துவத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். சஹாபாக்கள்ல ஒரு அன்சாரி, மதீனாவை சேர்ந்த ஒரு சஹாபி, ஒரு அற்புதமான ஒரு தோட்டம், அவங்களுக்கு கனிகள் காய் தொங்கக்கூடிய ஒரு அழகான ஒரு தோட்டம். அந்த தோட்டத்தில் அவர்கள் என்ன தொழுது கொண்டு இருக்கிறார்கள்.
உடனே அவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய ஆட்சியால் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஜனாதிபதியாக இருக்கிறார். அவங்கள்ட்ட வந்து இது என்னுடைய தொழுகைக்கு இடையூறாக ஆகிவிட்டது, அதனால இதை நான் வந்து அந்த தோட்டத்தை சதகா கொடுத்துறேன், தோட்டம் எனக்கு வேண்டாம், அவங்க சதகாவாக இருக்கணும் அப்படின்னா அதை அல்லாஹ்வுடைய பாதையில தர்மம் செய்து என்கிறார்கள் அவர்கள். கிட்டத்தட்ட 50,000 ரூபாய் திருத்தத்திற்கு அது விற்கப்படுகிறது. 50,000 என்று அதுக்கு பெயர் சொல்லப்பட்டது. 50,000 என்று அடையாளப்படுத்தப்பட்டது. 50,000 ரூபாய்க்கு விற்கப்பட்ட தோட்டம். 50,000 சில விஷயங்களுக்கு வந்து சில பேர் பொருத்தமாக அமைஞ்சிருக்கு. திரும்ப அதையே சொல்லப்படும். சில நபர்களுக்கு சில பட்ட பெயரும் சொல்லப்படும், சில பொருள்களுக்கு சில பேரை குறிப்பாக சொல்லப்படும். அதுபோல தோட்டத்துக்கு 50,000 என்ற விலையை கொண்ட தோட்டம் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு லேசான ஒரு கவன சிதறல் தொழுகையில நமக்கு சரியான ஓர்மையை தராம இடையூறாக இருந்ததற்காக வேண்டி இந்த தோட்டமே நமக்கு வேண்டாம், இது இருந்தால்தான் நமக்கு தொழுகையில வந்து கவனம் சிதறுது அப்படின்னு அதை வேண்டாம் விட்டாங்க. தொழுகைக்கு அவ்வளவு பெரிய ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்தாங்க சஹாபா. காரணம் என்ன? அல்லாஹ் தஆலா அவ்வளவு பெரிய முக்கியத்துவத்தை கொடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே அழைத்து இந்த தொழுகையை தந்தார். இன்னைக்கு ஆசை உள்ள வேண்டும். தொழுகையின் மீது ஒரு தேட்டம், பள்ளிவாசல் மீது ஒரு தேட்டம் இருக்கும். பள்ளிவாசல் மீது பள்ளிவாசலோடு தொடர்புடைய உள்ளம் அவளுக்கு வந்து அல்லாஹ் தஆலாவுடைய அர்ஷ் அதனுடைய நிழலே இல்லாத நான் மறுமையிலான எங்கேயுமே நிழல் இருக்காது. நிழல் இல்லாத ஒரு நாளையில் அல்லாஹ்வுடைய அர்ஷ் கீழே தான் நிழல் இருக்கும். அதுல ஒரு 7 கூட்டத்தார்களுக்கு அல்லாஹ் தஆலா நிழல் தருவான். அதுல ஒரு கூட்டத்தார் யாருன்னா அவருடைய வெளியில எங்க இருந்தாலும் உள்ளமெல்லாம் வந்து பள்ளிவாசல் இருக்கு. பள்ளிவாசலோடு அவருடைய உள்ளம் வந்து இணைந்திருக்கும். அப்படிப்பட்டவர்களுக்கு அந்த அரசுல வந்து அரசுடைய நிழல்ல வந்து அல்லாஹ் நிழல் தருவான். ஒரு ஆசைக்கு தேட்டம் ஆர்வம் இருக்கு. மற்ற எல்லா காரியங்களையும் நமக்கு தேட்டம் இருக்குது, ஆசை இருக்குது, ஆர்வம் இருக்குது. ஆனா தொழுகையில ஆர்வம் நமக்கு குறையுது. காரணம் என்னன்னா அந்த மறுமை நாளுடைய அந்த சிந்தனை, ஆசிரமை பற்றியான அந்த சிந்தனை, அதை விட்டும் திசை திருப்பக்கூடிய விஷயங்களில் நாம் ஈடுபடுவதுதான். கணித்துக் கொள்வர்களே, மன்னர் ஹாரூன் ரஷீத் பாதுஷா அவருடைய காலத்துல அவங்களுக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. அவங்க எப்ப ஆட்சி செய்யறாங்கன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகி ஒரு 160 வருஷத்துக்கு பின்னாடி. முக்கியமான செய்தி இது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு வஃபாத் ஆகிறார். 170வது வருஷத்துல மன்னர் ஹாரூன் ரஷீத் பாதுஷா அவர்கள் ஆட்சிக்கு வருகிறார். அவங்களுக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. என்ன ஆசைன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரடியாக ஹதீஸை கேட்டு இந்த விஷயத்தை நான் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டேன் அப்படின்னு சொல்லி நம்மள்ட்ட சொல்லக்கூடிய ஆள் யாராவது இருப்பாங்களா அப்படின்னு. அது சாத்தியமே இல்லையே அப்படின்னு அவர் உழைக்கிறார். ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆனது ஹிஜ்ரி 10வது வருஷம். ஹாரூன் ரஷீத் பாதுஷா அவர்கள் ஆட்சி செய்வது ஹிஜ்ரி 170வது வருஷம் ஆகி கிட்டத்தட்ட 160 வருஷத்தை தாண்டியாச்சு. யார் ஹயாத்தா இருக்க முடியும்? ஆனாலும் அதிகாரிகள்கிட்ட சொல்லி எனக்கு ஒரு ஆசை இருக்குது. அவங்க சொன்னாங்க இந்த ஹதீஸை வந்து இந்த சஹாபி சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக இவங்க சொன்னதா இப்படி இருக்கக்கூடாது. நேருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திச்சு அவங்க தான் சொன்னாங்கன்னு ரசூலுல்லாஹ் பார்த்த ஒரு ஆள் நேரடியாக செய்தி கேட்டால் எனக்கு வேணும். அதிகாரிகள் போய் தேடுறாங்க, அங்கே போய் தேடுறாங்க. பல திசைகளில் பார்த்தா கடைசியில் ஒரு கிராமத்துல ஒரு ஆள் இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. கிராமத்தில் ரொம்ப வயசான ஆளுமே பார்த்தா 160 வருஷத்துக்கு முந்தி உள்ள ஆள் எப்படி இருக்கும்? ரொம்ப பலகீனப்பட்டு போய் நடக்க முடியாம ஒரு இடத்துல அப்படியே அமர்ந்திருக்கிறார். அவர்களை தூக்கி துணியை விரிச்சு அதை தூக்கி வச்சு ஒரு பல்லாக்கில் வச்சு ஒரு சுமந்து கொண்டு வரக்கூடிய அமைப்புல தான் அந்த மனிதர் இருந்தார். மன்னர்கிட்ட வந்து கொண்டு வரப்படுது. நீண்ட தேடலுக்கு பின்னால அந்த மனிதரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து ஒரு ஹதீஸை கேட்ட மனிதர் என்று மன்னர் ஹாரூன் ரஷீத் பாதுஷா வந்து அடையாளப்படுத்தப்படுது. உடனே மன்னருக்கு முன்னால கூட வச்சாச்சு. வச்ச உடனே ஹாரூன் ரஷீத் மன்னர் கேட்கிறாங்க, நீங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்துருக்கீங்க, அவரால் நிற்கவும் முடியாது, அமர்ந்து ரொம்ப பலகீனப்பட்டு விட்டார். எந்த அளவுக்கு நான் வரலாற்றுடைய வரிகள் எப்படி இருக்குது அப்படின்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அவர்களை பார்த்த ஒரே ஒரு நபர் அந்த காலத்தில் அவர் ஒரு ஆள் தான் இருந்தார். அவர் மௌத்தா போனதுக்குள்ள மன்னரை போய் காமிச்சிடணும் அப்படின்னு சொல்லி வேக வேகமா கொண்டு வர்றாங்க. இவர் மௌத்தா போயிட்டா மன்னருடைய அந்த ஆசை நிறைவேறாம போயிருக்கு அப்படிங்கிறது அப்படி வேக வேகமா கொண்டு வந்து மன்னருக்கு முன்னால் வச்சுட்டாங்க. அவ்வளோ பலகீனப்பட்டு போய் இருக்கிறார். அப்ப மன்னர் கேட்கிறார், நீங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்திருக்கீங்களா? ஆமா பார்த்திருக்கேன். பார்த்து ஏதாவது ஹதீஸ் நீங்க கேட்டிருக்கீங்களா? ஆமா நான் ஒரு ஹதீஸ் கேட்டிருக்கேன். எப்படி கேட்டீங்க? நான் ரொம்ப சின்ன பிள்ளையா இருந்தேன். என்னுடைய தகப்பனார் என்னுடைய கையை பிடிச்சிட்டு போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த அவையில என்ன வச்சிருக்காங்க. அப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ் சொன்னாங்க. என்ன ஹதீஸ் அப்படின்னா, ஆணுடைய மனிதன் முதுமை அடைந்து விடுகிறான். மனிதன் முதுமை அடைந்து விடுகிறான். ஆனால் அவனுடைய ஆசைகள் இருக்கிறது அல்லவா, அது வாலிபமாகவே இருக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். மனுஷனுக்கு முதுமை வந்துடுது, தள்ளாத பருவம் வந்துடுது, ஆனால் அவனுடைய ஆசைகள் மட்டும் வாலிபமாகவே இருக்கிறது, அதுக்கு முதுமை வருவதே இல்லை அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸ் சொன்னாங்க. அந்த நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது அந்த ஹதீஸை நான் கேட்டேன். அது எனக்கு இப்பவும் மனசுல எனக்கு அப்படி பதிஞ்சிருக்குது அப்படின்னு நான் சொல்றேன். உடனே ஆனது தாக்க முடியல மன காரணி பாதுஷாவுக்கு. ஏன்னா 160 வருஷத்துக்கு பின்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேருக்கு சந்தித்து ஒரு ஹதீஸை கேட்ட ஒருவரை நம்ம பார்த்துட்டோமே, நம்ம ஆசை நிறைவேறிச்சு அப்படின்னு ஏராளமான தங்க காசுகளை ஒரு பையில் அள்ளி போட்டு, ஏராளமான காசுகள் அதை அள்ளி ஒரு பெரிய பையில போட்டு, தங்க பையை போட்டு, தங்க காசுகள் நிலைமை அந்த பையை அந்த வயது முதிர்ந்த அந்த மனிதருக்கு மரணத்தினுடைய வாசலை தட்டி கொண்டிருப்பதை போல இருக்கக்கூடிய அந்த மனிதருக்கு அர்ப்பணிப்பாக கொடுத்துட்டாங்க. மன்னர் ஹாரூன் ரஷீத் அவர்கள் அவர் தூக்கிட்டு வெளியில கொண்டு போறாங்க. மன்னரவையிலிருந்து வெளியில, மன்ன மாளிகையிலிருந்து வெளியில வர்றார். வரும்போது வெளியே வந்துவிட்டார்கள். மறுபடியும் அந்த தூக்கி வந்த அந்த பல்லாக்கு மாதிரி உள்ள ஒரு பொருளை வச்சு தான் தூக்கி கொண்டு வர்றாங்க. திரும்ப அவர் கேட்டார், அந்த வயது முதிர்ந்தவர், என்ன மறுபடியும் மன்னத்தை கூட்டு போங்க பார்க்கணும். அப்ப அவங்க சொன்னாங்க, மன்னர் மாளிகையிலிருந்து வெளியில வந்து திருப்பலாம் போக முடியாது, அவ்வளவுதான், போய் வீட்டுக்கு போக முடியாது, இன்னும் அங்க வேலை இல்லை. அவர் விட மாட்டார், சத்தம் போட்டு சொல்றாரு, சத்தத்தை உயர்த்துகிறார். பொற்காசுகளை வாங்குவதற்கு முன்னால் சத்தமே வரல, இப்போ உற்சாகம் ஆயிட்டாரு, சத்தம் வருது, என்ன மறுபடியும் மன்னத்தை கூட்டு போங்க பார்க்கணும் மன்னர், அவர் ஒரு விஷயம் பேச வேண்டியது இருக்குது. அப்ப மறுபடியும் கூட்டு போறாங்க. கூட்டு போய் மன்னருக்கு முன்னால கூட வச்சாச்சு, நீங்க என்ன கேட்கணுமோ கேளு. அப்பொழுதுதான் அந்த வயது முதிர்ந்த மனிதர் கேட்டார், நீங்க நான் ஒரு ஹதீஸை சொன்னேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்ட ஹதீஸை சொன்னேன், மனிதன் முதுமை அடைகிறான் ஆனால் அவனுடைய ஆசைகள் மட்டும் இளமையாகவே இருக்கிறது என்று இந்த ஹதீஸ் சொன்ன உடனே எனக்கு நீங்க அன்பளிப்பு கொடுத்தீங்க, நிறைய தங்க காசு கொடுத்தீங்க அப்படிங்களா? சரி, இது இப்ப மட்டும் தான் கொடுப்பீங்களா, ஒவ்வொரு வருஷமும் கொடுப்பீங்களா? இப்ப மட்டும் தான் கொடுப்பீங்களா? இப்ப கொடுத்தீங்களா? இது மாதிரி ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு தடவையும் கொடுப்பீங்களா என்று கேட்டார். உடனே மன்னர் ஹாரூன் ரஷீத் அவர்கள் சிரித்துக் கொண்டே நீண்ட நேரம் சிரித்துக் கொண்டே இருந்தார். என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட ஒரு ஹதீஸ், அந்த ஹதீஸை நேரடியாக ஹதீஸை கேட்டவர் அவரையும் நான் பார்த்து விட்டேன், அந்த ஹதீஸிலே என்ன சொன்னார்களோ அதன்படி வாழ்ந்தவரையும் நான் பார்த்து விட்டேன். மனிதன் முதுமை அடைகிறான் ஆனால் அவருடைய ஆசைகள் மட்டும் இளமையாகவே இருக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, அந்த சொல்லை அவர் சொன்னார், அந்த சொல்லுக்கு தகுந்தாற்போல் வாழ்ந்தும் விட்டார், அவரை நான் பார்த்துட்டேன் அப்படின்னு செஞ்சாங்க. அவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வார்த்தைக்கு எவ்வளவு பொருத்தமாக அமைந்தது. அவர் மௌத்தாபர் கண்டிஷன்ல வரலாற்றுடைய வரிகள் எப்படி சொல்லுது அப்படின்னா, அவரை கொண்டு வரும்போது அவசர அவசரமா கொண்டு வந்தாங்க. மன்னருடைய ஆசை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரப்போ ஹதீஸை கேட்டவரோ போய் காமிக்கணும், மௌத்தாபர் கூடாது, அவ்வளவு பலகீனமா இருக்காரு, சலலாம் தூங்குது, இன்னும் கொஞ்ச நேரத்தில் மௌத்தாபர் இருக்கிற அளவுக்கு ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார். அவர் தக்க பையன் அவர் செய்ய போறாரு. அடுத்த வருஷம் மன்னர் சொல்றது எப்படி சொல்ல முடியும்? அடுத்த வருஷம் தருமனை சொல்றோம் எப்படி சொல்வது? ஒரு உயிரோடு இருப்பாரான்னு தெரியாது, அந்த அளவுக்கு ஒரு வீடுமே செல்வாரானே தெரியாது. அப்படி பலகீனமாக இருக்கக்கூடிய அந்த மனிதர் கேட்டாரு, இந்த வருஷம் மட்டும் தான் கொடுப்பீங்களா, வருஷம் வருஷம் என்ன கொடுப்பீங்களா, வரும்போதெல்லாம் கொடுப்பீங்களா? அவர் சிரித்தார், பண்ணி சிரித்தார். எவ்வளவு ஒரு பொருத்தமான ஹதீஸ். மனிதன் முதுமை அடைகிறான், அவருடைய ஆசைகள் மட்டும் இளமையாகவே இருக்கிறது என்ற ஹதீஸையும் சொல்லிவிட்டு அதற்கு இலக்கணமாக அவர் வாழ்த்து காட்டிவிட்டார். மௌத்தாபர் கண்டிஷனுக்கு என்ன கொடுப்பீங்களான்னு அப்படின்னு கேட்கிறார். மன்னருடைய ஆசை என்ன? பெருமானார் ஸல்லல்லாஹு
ஆசைப்பட்டார்கள். அந்த ஆசை அல்லாஹ் நிறைவேற்றினானா இல்லையா? இதெல்லாம் ஒரு உதாரணம். இது மாதிரி நாம் ஆசைப்படணும். தொழுகையை நாம் தொழ வேண்டும். எந்த தொழுகையும் கலா இல்லாமல் தொழ வேண்டும். எந்த தொழுகையும் நாம் நேரம் பிற்காமல் தொழ வேண்டும். பள்ளிவாசலில் தொழ வேண்டும். கூடுமானவரை ஜமாத்தை நாம் தவறவிடக் கூடாது என்று நாம் ஆசிக்கின்ற போது அந்த ஆசை அல்லாஹ் நிறைவேற்றுவோம். தொழுகை என்பது அவ்வளவு முக்கியமானது. நாளை மறுமையில் ஏற்படக்கூடிய முதல் கேள்வி தொழுகை பற்றி தான் விசாரிக்கப்படலாம் இருக்குது. ஆக இந்த மேராஜ் நமக்கு சொல்லித் தரக்கூடிய மிகப்பெரிய பாடம் படிப்பினை நமக்கு சொன்னாங்க. அல்லாஹ் தஆலா பல்வேறு படிப்பினைகள் இருந்தாலும் நிறைய படிப்பினைகள் இருக்கிறது. நிறைய காட்சிகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தார்கள். கொடூரமான நரகத்தினுடைய காட்சிகள், வேதனை செய்யக்கூடிய காட்சிகள் எல்லாம் நிறைய பார்த்தாங்க. எல்லாவற்றையும் விட மேலாக நமக்கு தொழுகை மேலாக கடமையாக்கப்பட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை சந்தித்தார்கள். ஒரு மூமியுடைய அல்லாஹ்வுடைய சந்திப்பு என்பது தொழுகை தான். ஸலாத் மிஅராஜ் தொழுகை தான். அல்லாஹ்வுடைய ஒரு மூமியுக்கு அல்லாஹ்வுடைய சந்திப்பு என்பது தொழுகை தான். எனவே தொழுகையை நாம் கற்றுப்பிடித்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த மிஅராஜ் என்று சொல்லக்கூடிய பல்வேறு பாடங்களிலே மிக முக்கியமான பாடம். தொழுகையில் நாம் ரொம்ப ஈடுபாட்டோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பது நாம் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா இந்த மிஅராஜ் வழியாக இந்த மிஅராஜுடைய இரவில் என்னென்ன பாக்கியங்கள் எல்லாம் அல்லாஹ் வைத்திருக்கிறார் அந்த பாக்கியங்களை அடையக்கூடிய நசீபை தந்தல் புரிவானாக. இந்த மிஅராஜ் வழியாக என்ன படிப்பினைகள் இருந்தால் அத்தனை படிப்பினைகளுடைய வாழ்க்கையை பாடமாக கொண்டு அல்லாஹ் ரசூலுடைய கட்டளை கேட்டுக்கொண்டு நடக்கக்கூடியவர்களை எல்லாம் முயற்சி செய்து புரிவானாக. எல்லா விதமான செயல் ஒழுக்கத்தில் அல்லாஹ் தஆலா அனைவரும் தந்தல் புரிவானாக. நீண்ட ஆயுளையும் ஆஃபியத்தையும் அல்லாஹ் தஆலா தந்தல் புரிவானாக. என்ற நல்ல துஆக்களோடு வார்த்தையை நிறைவு செய்கிற வாசகவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன்.